விஜய் அவர்களுடைய மகன் ஒரு இளம் டைரக்டர், அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்திருக்கிறார் புள்ளன்றது என்னுடைய கருத்து. ஆனால் அந்த இன்டர்வியூ தான் இந்த விவாகரத்தை வாபஸ் பெற வச்சதுன்றதில் நான் அப்படி இல்லைங்க, அது உடன்பாடு இல்லை. இனிமேலோட அரசியல் வகைக்கு இது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இது ஒரு ஃபேமிலி இஷ்யூங்க. இது எப்படி அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ்? இவங்க தான் திமுக காரங்க தான் அதை அரசியல் படுத்துகிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி உதயநிதி இன்னும் ஒரு மெச்சூரிட்டி இல்லை. முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த கேஸ் போட்டது எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னாடி, வாபஸ் வாங்கினது ரிசல்ட் 2 மாதத்துக்கு அப்புறம். என்ன காரணத்துக்காக யார் அவங்கள கைட் பண்ணி அவங்க இதை போட்டாங்களோ, அரசியல் நோக்கம் இருக்கா என்பது. இப்படி ஒவ்வொருத்தரையும் பண்ணோம்னா வண்டியாக பேசலாம். உதயநிதியை பற்றி, ஸ்டாலினை பற்றி, கருணாநிதியை பற்றி. இனிமேல் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த விஷயத்தை எடுத்து பேச முடியாதுன்னு வச்சுக்கலாமா? ஏங்க, திமுகவுக்கு விஷயமாங்க இல்லை, இதை பேசலைன்னா தஞ்சாவூரில் பேசிட்டு இப்போ போயிட்டு வர்றாருல விசாரணைக்கு, ஆபாசமாக பேசுவதும் பலரை அருவருக்கத்தக்க வகையில் விமர்சனம் செய்வதும் அரசியலாக பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய குணத்தை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள்னு நான் நம்பலை. பெரியார் மணியம்மையை தன்னுடைய முதுமையில் கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் செக்ட் அப்படின்னு சொல்லி திமுக உருவான ஆட்கள்லாம் பேசி தெரிஞ்சாங்க. அண்ணாதுரையிலேருந்து கருணாநிதி அதை எதிர்த்து தான் அவங்கெல்லாம் கட்சியை ஆரம்பித்தாங்க. மனுஷன் நொண்டியா கூட இருக்கலாம், ஆனால் ஒண்டியா இருக்கக்கூடாதுன்னு அன்பேவா படத்தில் நாகேஷ் ஒரு வசனம் பேசுவார். அதனால எனக்கு என்னவோ இது நல்ல ஒரு விஷயமா நான் வரவேற்கிறேன். புலான் வாய்ஸ் நேயர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்கள் தான் இருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கண்டிப்பாக சார், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சூப்பரான டே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு ரொம்ப முக்கியமான ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் முதல் நல்ல விஷயம் அப்படின்னா, நம்மளோட தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் மற்றும் அவரோட மனைவி சங்கீதா அவரோட விவாகரத்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. என்ன முடிவுனா, அவங்க அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையாலுமே ரொம்ப நல்ல விஷயமா தான் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, 2 பேரும் இனிமேல் இணைந்து வாழ போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயத்த? ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறீங்க. நல்ல விஷயம், வரவேற்க தகுந்த விஷயம். எந்த குடும்பமும் பிரிவதை விரும்புகிறவன் மனிதன் இல்லை. மனிதனாக இருக்கிறவன் எல்லாரும் வேற்றுமையெல்லாம் மறந்து குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் ஒரு நல்ல மனிதன். நான் அந்த வகையில் ஒரு நல்ல மனிதனாகத்தான் பார்க்குறேன். இது ரொம்ப நல்ல முடிவு தான் அவங்க எடுத்திருக்கிறது. அந்த விவாகரத்து மனுவை வாபஸ் பெற்றிருப்பது அவங்க சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு முன்முயற்சியாக நான் பார்க்குறேன். அவங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் என்னுடைய. ஓகே சார், இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த கேஸ் போட்டது எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னாடி, வாபஸ் வாங்கினது ரிசல்ட் 2 மாதத்துக்கு அப்புறம். இது எப்படி சார் எடுத்துக்கிறது? இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அரசியல் கட்சி சதி இருக்கா, இல்லை இன்னொருத்தவங்க சொல்லி அவங்க பண்ணிட்டாங்களா? அது எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி 60 நாட்கள் முன்னாடி 60 நாட்களுக்கு பின்பு வாபஸ், இது எப்படி சார் எடுத்துக்கிறது? இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அதை பற்றி நம்ம இதெல்லாம் விவாதிப்பது தேவையற்றது. என்ன காரணத்துக்காக யார் அவங்கள கைட் பண்ணி அவங்க இதை போட்டாங்களோ, அரசியல் நோக்கம் இருக்கா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அதை வாபஸ் வாங்கினது நல்ல விஷயம். அதோட நம்ம அதை முடிப்போம். பின்னால யார் இருந்தாங்க, இது தேர்தலுக்காக, தேர்தலுக்கு முன், தேர்தலுக்கு பின், வெற்றி பெற்றிருந்தால் என்ன, தோத்திருந்தால் என்ன இருக்கும், இதெல்லாம் நம்ம டிபேட் பண்ணக்கூடாது. ஒரு ஃபேமிலி லைஃப், ஒரு ஃபேமிலி ரீயூனைட் ஆகுது, பிள்ளைகள் அப்பா அம்மா எல்லாம் ஒன்னா சேர்றாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தான் தருகிறது. எஸ்பெஷலி நான் ரொம்ப வருத்தப்படுவேன், விஜய் மாதிரி ஒரு நல்ல மனிதர், மனிதாபிமானமும் மனிதநேயம் உள்ளவருக்கு இல்வாழ்க்கையில இப்படி ஒரு சிக்கல் வந்துடுச்ச, அதுல இருந்து அவர் மீளணும், அவருக்கு இப்படி வந்திருக்க கூடாதுன்னு ரொம்ப நாளா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது இன்னைக்கு நல்லபடியா நிறைவாயிருக்கு. அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்க, சேர்ந்து வாழ்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அது ரொம்ப மனுஷன் நொண்டியா கூட இருக்கலாம், ஆனா ஒண்டியா இருக்கக்கூடாதுன்னு அன்பேவா படத்துல நாகேஷ் ஒரு வசனம் பேசுவாரு. நான் பல இடங்கள்ல அதை சொல்லியிருக்கேன். அதாவது நீங்க வயது ஆக ஆகத்தாங்க உங்களுக்கு ஒரு கம்பெனியன், ஒரு துணை தேவை. நீங்க இளம் வயதுல இந்த
அது இது கவர்ச்சி அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க வயது ஆக ஆகத்தான் உங்களுக்கு இப்போ பெரியார் மணியம்மையை வந்து தன்னுடைய முதுமையில கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி திமுக உருவான ஆட்கள்லாம் பேசி தெரிஞ்சாங்க. அண்ணாதுரையில இருந்து கருணாநிதியில அதை எதிர்த்து தான் அவங்க எல்லாம் கட்சியை ஆரம்பிச்சாங்க. ஆனா எனக்கு புரியுது, அவர் வந்து வெறும் காமத்துக்காகவோ காம இச்சைக்காகவோ தன் மகள் வயசு இருக்கிற மணியம்மையை கல்யாணம் பண்ணல. ஒரு கம்பெனியன் தேவைங்க. நீங்க வந்து எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியாது. உங்க சொந்த பையன்கிட்ட, உங்க மகன்கிட்ட, மகள் கிட்ட, யார்கிட்டயும் உங்க மனைவி கிட்ட தான் நீங்க எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியும். இப்ப மனைவி என்பவள் உங்களுக்கு தேவை. ஒரு ஆணுக்கு, பெண்ணுக்கும் ஒரு ஆண் தேவை. அதனாலதான் மனுஷன் நொண்டியா கூட இருக்கலாம், ஆனா ஒண்டியா இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த படத்துல வசனம் வச்சிருப்பாங்க. அதனால விஜய் அவர்களுக்கும் நிச்சயமாக சங்கீதா அவர்கள் துணை தேவை. சங்கீதா அவர்களுக்கும் விஜயின் துணை தேவை. வயசாக தாங்க ஒரு பிணைப்பு வரும். அதனால எனக்கு என்னவோ இது வந்து நல்ல ஒரு விஷயமா நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். சங்கீதா பண்ணிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க அடிக்கடி ஏன் இன்டர்வியூல கூட சொல்லியிருக்கீங்க, 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி. நீங்க உங்களோட வாய் முகூர்த்தம் பழித்ததா தான் எடுத்துக்கப்படுது சார். அதே மாதிரி ஒன்றும் இல்லை, தாவேக்காவோட தொண்டர்கள் ரொம்ப உற்சாகத்துல இருக்காங்க. ஏன் அப்படின்னா, உதயநிதி சொல்லியிருப்பாரு, செங்கல்பட்டில் கோட்டில் கணவனை தேடும் மனைவி அப்படின்னு. இனிமேல் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த விஷயத்தை எடுத்து பேச முடியாதுன்னு வச்சுக்கலாமா? ஏன்னா அவங்க அட்டாக் பண்ற ஒரே ஒரு விஷயம்னா இவரோட பர்சனல் லைஃப் தான். இனிமேல் அதை அட்டாக் பண்ண முடியாது இல்ல. ஏங்க திமுகவுக்கு விஷயமாங்க இல்ல, இதை பேசலன்னா வேற விஷயத்த பேசுறாங்க. தஞ்சாவூர்ல பேசிட்டு இப்ப போயிட்டு வர்றாருல விசாரணைக்கு, அது மாதிரி பேசுவாங்க. அவங்கள பொறுத்த வரையிலங்க அவங்களுக்கு விஷயத்த அவங்களே உருவாக்குவாங்க. ஆபாசமா பேசுறதும், பலரை வந்து அருவருக்கத்தக்க வகையில் விமர்சனம் செய்வதும், அரசியலா பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய இது அவங்க இது இல்லைன்னா இன்னொன்னு பார்த்துட்டு போவாங்க. அதனால அவங்களுடைய குணத்தை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள்னு நான் நம்பல. அவங்க வேலையை அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த இஷ்யூ இல்லைன்னா இன்னொரு இஷ்யூவை பிடிப்பாங்க, அவ்வளவுதானே தவிர அவங்க இதனாலலாம் மாறிட மாட்டாங்க. அவங்களுக்கு இஷ்யூவே இல்லைன்னு ஆயிடும் அப்படின்லாம் நான் நினைக்கிறேன். தே வில் இன்வென்ட் சம் இஷ்யூ. இமேஜினரியா ஏதாவது ஒரு இஷ்யூ கற்பனை பண்ணி அதை வச்சுட்டு அவதூறு பரப்புவாங்க. திமுகவினுடைய பிறவி குணம் அது. ஓகே சார், இப்போ ஒரு 4 days முன்னாடி விஜய் சாரோட ஐயா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்வியூ தான் ஒரு பிரேக்கிங் பாயிண்டா இருந்திருக்கு. அதை ஒட்டி தான் இவ்வளவு விஷயம் நடந்ததா பாக்குறாங்க. அந்த இன்டர்வியூ தான் எல்லாத்தையுமே உருவாக்குச்சுன்னு நினைக்கிறீங்க? நான் அப்படியெல்லாம் நினைக்கல. அந்த இன்டர்வியூ வந்து மிகச்சிறந்த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல அவர் தான் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார், தன் அப்பா அம்மா தன்னை எப்படி பிராட்டப் பண்ணியிருக்காங்கன்றத ரொம்ப தெளிவா காட்டினாரு. அவர் வந்து ரொம்ப இவ்வளவு பெரிய ஒரு விஐபியினுடைய பையன் அப்படிலாம் இல்லாம ரொம்ப பணிவோடு ரொம்ப ஹியூமிலிட்டியோடு அந்த இன்டர்வியூல அவர் பேசினது, பதில் சொன்னது வந்து நிறைய பேரை கவர்ந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியனா அதிகமா பார்த்தாங்க ஒரு நாள் 2 நாள்ல. அந்த பேட்டி சிறப்பான பேட்டி. அந்த விஜய் அவர்களுடைய மகன் ஒரு இளம் டைரக்டர், ஃபியூச்சர்ல நடிகராக கூட வரக்கூடும். அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு மனிதராக அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்கிறார் புள்ளன்றது என்னுடைய கருத்து. நல்ல இன்டர்வியூ. ஆனா அந்த இன்டர்வியூ தான் இந்த விவாகரத்தை வாபஸ் பெற வச்சதுன்றதுல நான் அப்படி இல்லைங்க, அது உடன்பாடு இல்லை. மேபி அவங்களுக்கு ஏற்பட்டிருந்த ஒரு தப்பு அபிப்பிராயம், ஒரு தவறான ஒரு புரிதல், இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்து அவங்க அதை வந்து ஓஹோ நம்மளை வச்சு யாரோ விளையாடிட்டாங்க. ஸோ இனிமேலோட அரசியல் வாழ்க்கைக்கு இது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இது ஒரு ஃபேமிலி இஷ்யூங்க. இது எப்படி அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ்? அது அவர் விவாகரத்து நடந்திருந்தாலும் அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இல்லைங்க. இப்பெல்லாம் சாதாரண குடும்பத்திலேயே டைவர்ஸ் நடக்குது, மன முறிவு ஏற்படுது. அதனால அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. இவங்க தான் திமுக காரங்க தான் அதை அரசியல் படுத்துறாங்க. இந்த சட்டமன்றத்திலேருந்து வெளியே வந்து இவர் சொன்னார் பாருங்க, அந்த கமெண்ட் வந்து அன்வாரண்டட், அன்னெசரி. அது வந்து எதுக்கு அவர் சொன்னாரு? செங்கல்பட்டுல ஒரு மனைவி வந்து கணவனை தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பர்சனல் லைஃப்பை எப்பவுமே டிராக் பண்ணக்கூடாது. இப்படி ஒவ்வொருத்தரையும் பண்ணோம்னா வண்டியா பேசலாம், உதயநிதியை பத்தி, ஸ்டாலினை பத்தி, கருணாநிதியை பத்தி. பட் இட் இஸ் நாட் அவர் எய்ம். நமக்கு அது தேவையில்லை. அவங்களுடைய பப்ளிக் லைஃப், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்,
அவங்களுடைய இது நிர்வாகம் எப்படி இருக்கு, அரசியல் எப்படி இருக்குன்னு தான் பேசணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி உதயநிதி வந்து இன்னும் ஒரு மெச்சூரிட்டி இல்லை. அதனால பர்சனல் லைஃப் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அது நமக்கு அதனால இதுக்கும் ஒன்றும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே சார். சார் ஆதவர்ஜுனா சொன்ன விஷயங்கள், அவங்க ஆதவர்ஜுனா சார் பேசிட்டே இருக்கும்போது எதிர்கட்சியினர் கத்திட்டே இருப்பாங்க, லாட்ரின்னு கத்திட்டே இருப்பாங்க. அவர் சொல்லுவாரு, இந்த பணத்தை வாங்கினதே உங்க அப்பா தான்ப்பா, அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஒன்றும் இல்லை, உதயநிதி கேட்டிருப்பாரு, உங்க மாமனார் தானே கொடுத்தாரு, எது கொடுத்தாருன்னு கேட்ட உடனே ஆதவர்ஜுனா சொல்லியிருப்பாரு, உங்க அப்பா தான் வாங்கினது, வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க அப்பா இருப்பாரு, ஏன்னா இங்க உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு இருப்பாரு. சார் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நடந்த அசம்பிளில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இது ஒண்ணு. உங்களுக்கு அது சுவாரஸ்யமா இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பா இருக்குது. சட்டமன்றத்துல சட்டம் இயற்றுவதற்காகவும் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்காகவும் தான் அது ஒரு இடம். அங்க போயிட்டு உங்க தனிநபர் குரோத விரோதங்களை பேசிக்கிட்டு இருக்கிறதுன்றது எனக்கு அது வந்து ஒன்றும் ரொம்ப சுவாரஸ்யமா இல்லை, ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. தமிழ்நாட்டின் சட்டமன்றம் என்பது இந்த அளவுக்கு லோவா கீழ்த்தரமா போயிட்டு இருக்க, அப்படிதான் இது. ரெண்டாவது, ஆதவர்ஜுனா ஒரு பிடபிள்யூடி மினிஸ்டர், அவருடைய நிர்வாகத்தை பத்தி விமர்சனம் பண்ணலாம், அவருடைய அந்த மினிஸ்ட்ரியில ஏதாவது கோளாறு இருந்தா சுட்டி காட்டலாம். ஆனா அவர் குடும்பத்துல யாரோ ஒருத்தர் அவங்க மாமனாரு லாட்ரி பிசினஸ் பண்றாருன்னா திமுக உறுப்பினர்கள் லாட்ரின்னு கத்துறது என்ன வகையில நியாயம்? அது சரியா முறையா? ஒரு சட்டமன்றத்துல ஒரு அமைச்சர் பேசுறாரு, லாட்ரின்னா அவங்க மாமனார் பிசினஸ்ங்க அது. இதுக்கும் தஞ்சாவூர்ல விவசாயிகளுக்காக நடந்த ஆர்ப்பாட்டத்துல திரிசான்னு கத்துறதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ரொம்ப, அதாவது என்னன்னா தனிப்பட்ட முறையில அரசியலற்ற செயலாக நான் பார்க்குறேன். திமுகவினர் தஞ்சாவூர்ல பண்ணதை தான் சட்டமன்றத்துக்குள்ள பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மாறவே இல்லை, திருந்தவே இல்லை அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. ஸோ நீங்க இப்போ ஒருத்தர் அடிச்சீங்கன்னா இயேசுநாதர் இல்லைங்க ஆதவர்ஜுனா, அப்படியே மறுக்கண்ணத்தை திருப்பி நீங்க ஒரு அறை கொடுத்தீங்கன்னா அவர் 2 அறை கொடுப்பாருல்ல. அவர் கொடுக்குறாரு, 900 கோடி ரூபாய் வாங்கினீங்க எங்க மாமனார்கிட்ட, அந்த லாட்ரிக்காரங்கிட்ட தாண்டா வாங்கி கட்சி நடத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிதானே ஆகணும். நீங்க தானே அதை கம்பை கொடுத்து அடி வாங்குற கதை தான். திமுக ஆட்கள் ஆதவர்ஜுனா கிட்ட கம்பை கொடுத்து அவங்களே அடி வாங்குறாங்க. லாட்ரிக்கும் இதுக்கு என்ன, சட்டமன்ற நிகழ்வுக்கும் என்ன சம்பந்தம்? இன்றைய நிகழ்வுல லாட்ரி ஏன் வரணும், லாட்ரிய திருப்பி கொண்டு வரதை பத்தி ஏதாவது விவாதம் நடக்குதா? இல்ல, அந்த மாதிரி. அப்போ ஒரு அமைச்சரை இழிவுபடுத்தணும், அவரை வந்து அவமானப்படுத்தணும், அவர் தொழிலை சொல்லி. லாட்ரி ஒன்றும் தடை செய்யப்பட்ட தொழில் இல்லை இந்தியாவில். கள்ளச்சாராய காசரவெல்லாம் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க, பிளாக் டிக்கெட் வித்தவெல்லாம் எம்பியா இருந்திருக்கான் திமுகல எனக்கு தெரிஞ்சு. இப்பவும் மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறவெல்லாம் வெள்ளையும் ஜல்லியமா உட்காந்துட்டு இருக்காங்க திமுக எம்எல்ஏக்களா, ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள்லாம். அதனால எம்எல்ஏக்களை பத்தி, எம்எல்ஏக்கள் என்ன நடந்துக்கணுன்றதை பத்தி அந்த கட்சி முடிவு பண்ணோம். திமுகவில் வந்து இப்படி தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்கன்னா திருப்பி தாக்குனாங்க. அவங்க தே ஆர் லிவிங் இன் கிளாஸ் ஹவுஸ், கண்ணாடி மாளிகையில் இருக்காங்க. திமுக இருக்கிற ஸ்டாலினா உதயநிதியோ யாரா இருந்தாலும் அவங்க கல் அடிக்கிறத பத்தி யோசிக்கணும். ஏன்னா திருப்பி அடிச்சாங்கன்னா அவங்க மாளிகையே சரிஞ்சிடும். அது தெரியாம இன்னமும் சிறுபிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்காங்க.